இளங்குமரன் எம்பி கைது. கிளிநொச்சி மாவட்டத்தில் நடப்பாண்டுக்கான இறுதி ஒருங்கிணைப்பு குழு கூட்டம். நாமலுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட இளைஞன். மட்டக்களப்பில் தேடப்பட்டு வந்த பிள்ளையானின் சகா சிஐடியினரால் கைது. தமிழீழ விடுதலை புலிகளுடனான சமாதான உடன்படிக்கை சர்வதேச பார்வை இருக்கும் நூல். ஜெர்மனியிலிருந்து பாரிய நிவாரணங்களுடன் இலங்கை வந்த சிறப்பு விமானம். தையிட்டி திஸ்ஸ விகாரை தேரருக்கு அதிகாரம், ஓரணியில் அரசும் எதிர்க்கட்சியும். வெள்ளத்தில் மூழ்கிய பேடியாபாம் கிராமம், அவல நிலைக்கு தள்ளப்பட்டுள்ள மக்கள். கிளிநொச்சி மாவட்டத்தின் நடப்பாண்டுக்கான இறுதி ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் இன்று நடைபெற்றது. கிளிநொச்சி மாவட்ட அரசாங்க அதிபர் எஸ் முரளிதரன் அவர்களின் ஏற்பாட்டில் காலை 9 மணிக்கு மாவட்ட செயலக திறன் விருத்தி மண்டபத்தில் குறித்த கலந்துரையாடல் நடைபெற்றது. கடற்றொழில், நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சரும் கிளிநொச்சி மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவருமான ராமலிங்கம் சந்திரசேகர் மற்றும் கிளிநொச்சி மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவின் இணைத் தலைவரும் வடக்கு மாகாண ஆளுநருமான நாகலிங்கம் வேதநாயகன் ஆகியோரின் தலைமையில் நடைபெற்றது. இதன்போது டிட்பா புயலால் ஏற்பட்ட பாதிப்புகள் மற்றும் மேற்கொள்ளப்பட்ட நிவாரண பணிகள் குறித்து விரிவாக ஆராயப்பட்டது. குறிப்பாக உட்கட்டமைப்பு சேதங்களுக்கு சில இடங்களில் மேற்கொள்ளப்பட்ட சட்டவிரோத ஆக்கிரமிப்புகளே முக்கிய காரணம் என்ற கருத்து முன்வைக்கப்பட்டதுடன் அது தொடர்பில் கவனம் செலுத்தப்பட்டதுடன் எதிர்காலங்களில் மேற்கொள்ளப்பட வேண்டிய திட்டங்கள் குறித்தும் விரிவாக கலந்துரையாடப்பட்டது. குறிப்பாக பாதிக்கப்பட்ட குடும்பங்களின் விவரங்கள், நிவாரண உதவிகள், உலர் உணவு விநியோகம், வீடு சுத்தப்படுத்தல் கொடுப்பனவு, சேதமடைந்த வீடுகளிற்கான கொடுப்பனவு, அரசு சார்பற்ற நிறுவனங்கள் மற்றும் தனியார் உதவிகள் குறித்து கலந்துரையாடப்பட்டன. மேலும் நெற்பயிர், மேட்டு நில பயிர்ச்செய்கை, மரக்கரை மற்றும் பழவகைகளின் பயிர் அழிவு, கால்நடை, மீன்பிடி, தொழில் முயற்சி முதலான வாழ்வாதார சேத விவரங்கள் மற்றும் நீர்ப்பாசனம், விவசாயம், வீதி, மின்சாரம், குடிநீர், கல்வி, சுகாதாரம் உள்ளிட்ட உட்கட்டுமான சேத விவரங்கள் குறித்தும் கலந்துரையாடப்பட்டன. கிளிநொச்சி மாவட்ட வெள்ள அபாய பிரதேசங்கள் தொடர்பில் விளக்கமளித்த மாவட்ட அரசாங்க அதிபர் எஸ் முரளிதரன் அங்கு அவசியமாக மேற்கொள்ளப்பட வேண்டிய திட்டங்கள் குறித்தும் விளக்கமளித்தார். அத்துடன் வெள்ள அனர்த்த காலத்தில் உதவியர்களின் பணி விவரங்கள் காட்சிப்படுத்தி அவர்களது பணிகளை பாராட்டியதுடன் இடர்காலத்தில் உதவிய அனைவருக்கும் மாவட்டம் சார்ந்து தனது நன்றியை அவர் தெரிவித்தார். தொடர்ந்து கிளிநொச்சி மாவட்டத்தில் மத்திய மற்றும் மாகாண அமைச்சுகளினால் மேற்கொள்ளப்பட்டு வரும் அபிவிருத்தி திட்டங்கள், அவற்றின் முன்னேற்றங்கள் தொடர்பாக கலந்துரையாடப்பட்டன. இதில் துறை ரீதியான முன்னேற்ற மீளாய்வில் மாவட்ட செயலகத்தினால் நடைமுறைப்படுத்தப்படும் அபிவிருத்தி திட்டங்கள், பன்முகப்படுத்தப்பட்ட வரவு செலவு திட்டம், மாவட்ட அபிவிருத்தி திட்டம், மீள்குடியேற்றம், பிரமந்தனாறு காலநிலைக்கு அமைவாக சமூக விவசாய பண்ணை, நலன்புரி நன்மைகள் குறித்து கலந்துரையாடப்பட்டன. மத்திய அரசு திணைக்களங்களின் முன்னேற்ற மீளாய்வில் சமுர்த்தி, கமநல அபிவிருத்தி திணைக்களம், தெங்கு பயிற்சிகை சபை, வீதி அபிவிருத்தி அதிகார சபை, தேசிய வீடமைப்பு அபிவிருத்தி அதிகார சபை, கடற்றொழில் நீரியல் வள திணைக்களம், தேசிய நீர்வளங்கள் வடிகாலமைப்பு சபை செயற்பாடுகள் தொடர்பில் ஆராயப்பட்டன. மாகாண அமைச்சுகள் மற்றும் மாகாண திணைக்களங்களின் முன்னேற்ற மீளாய்வில் விவசாய அமைச்சு, கல்வி பண்பாடல்கள் அமைச்சு, உள்ளூராட்சி ஆகிய சுகாதார சேவைகள் அமைச்சு, மகளிர் விவகார அமைச்சின் திட்டங்கள் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டன. மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவின் அனுமதிக்காக சமர்ப்பிக்கப்பட்ட திட்டங்கள் குறித்தும் கலந்துரையாடப்பட்டன. இதில் குறிப்பாக பரந்தன் ரசாயன தொழிற்சாலையை மீள இயக்குதல் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டது. இதற்கு 2025ஆம் ஆண்டு பாதீட்டில் 500 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் 100% திரைசேரிக்கு உரித்தான இக்கம்பெனி கைத்தொழில் அமைச்சின் கீழ் இயங்குவதுடன் இக்கம்பெனியானது 1956ஆம் ஆண்டு முதல் 1985ஆம் ஆண்டு வரை குறித்த இடத்தில் இயங்கிய குறித்த நிறுவனத்திற்கு 30 ஏக்கர் காணியை குறித்த இடத்தில் ஒதுக்கீடு செய்ய அமைச்சரவை அனுமதியை வழங்கியுள்ளதாகவும் முன்சாத்திய ஆய்வு நிறைவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. தொடர் நடவடிக்கைகள் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டது. இத்தொழிற்சாலையில் வரவுள்ள தொழில் வாய்ப்புகள் குறித்து எமது மாவட்ட இளைஞர் யுவதிகளுக்கு இப்பொழுதிருந்தே தெளிவூட்டல்களை வழங்குமாறு மாவட்ட அரசாங்க அதிபர் எஸ் முரளிதரன் கேட்டுக்கொண்டார். ஏனெனில் அவர்கள் அதற்குரிய தொழிற்கல்வியை பெற்று தம்மை வடிவமைத்துக் கொள்ள உதவியாக அமையும் என்றார். இறுதியாக சட்டவிரோத மணல் அகழ்வு விவகாரம் குறித்து விசேட கவனம் செலுத்தப்பட்டது. இது தொடர்பில் கிளிநொச்சி பிராந்திய பிரதி போலீஸ் மாதிபரால் முக்கிய தரவுகள் முன்வைக்கப்பட்டதுடன் இதனை தடுப்பதற்கான பொறிமுறைகள் குறித்தும் ஆலோசிக்கப்பட்டது. வெள்ள அனர்த்தத்தினால் அள்ளிவரப்பட்ட மணல் திட்டுக்களை அந்தந்த பிரதேச சபைகளிடம் வழங்குவதற்கான அனுமதியும் வழங்கப்பட்டது. பிரதேச சபைகள் அவற்றை மக்களுக்கு விற்பனை செய்யும் பணிகளை முன்னெடுக்கும். இதனூடாக பிரதேச சபைகளின் வருமானம் அதிகரிக்கும். இக்கூட்டத்தில் யாழ் கிளிநொச்சி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களான ஸ்ரீதரன், இளங்குமரன், ரஜீவன், வடக்கு மாகாண பிரதம செயலாளர் தனுஜா முருகேசன், வடக்கு மாகாண அமைச்சின் செயலாளர்கள், மாகாண மற்றும் மத்திய அமைச்சின் திணைக்களங்களின் மாகாண மாவட்ட தலைவர்கள், உள்ளூராட்சி மன்றங்களின் தவிசாளர்கள், உப தவிசாளர்கள், பிரதேச செயலாளர்கள், போலீஸ் அதிகாரிகள், முப்படை அதிகாரிகள், உத்தியோகத்தர்கள், சமூக மட்ட பிரதிநிதிகள், ஊடகவியலாளர்கள் என பலரும் கலந்து கொண்டனர்.
முந்தின காலத்தில் மழை பெய்தால் ரோட்டு பதிவாக இருந்தது, முழு ரோட்டையும் மூடி தண்ணி போயிடும். இப்போ ரோட்டு நல்லா உயர்த்தப்பட்டு கார்பெட் போட்டு ரோட்டு உயர்த்தப்பட்டு, ஆனால் பாலங்கள் அதுக்கேற்ற மாதிரி உயரமாக கட்டப்படுது. நான் நேற்று இன்ஜினியர் நித்யானந்தனோடையும் பேசினேன் இதை பற்றி. ஆனால் ஒன்று ரோட்டு உயர்த்தப்பட்டதாலே தண்ணி தேங்குறதுக்கான ஒரு காரணமாக மாறி இருந்தது. வேண்டாம், சரியான இடங்களில் பாலங்கள் நீங்கள் அமைத்திருக்கோம். கதைக்க விடுங்க. கால்வாயில் அது ஆறு இருந்தது, ஆறு போகிற பாதையை நீங்கள் அடையாளப்படுத்தி விடுங்க. இது ஆறு, இதில் வயல் விதைக்கக்கூடாண்டா ஆற்றுக்குரிய இடத்துல நீங்கள் அடையாளப்படுத்தி விடுங்க. மற்றபடி ரோட்டு போட்டதும் ஒரு உயரமாக போட்டதும் ஒரு காரணம்ன்றதை அடியே தானே ரோட்டு போட்டது. போடுற காலத்தில் இப்படி ஒரு மழை வரும், வெள்ளம் வரும், இவ்வளோ தண்ணி இதுக்குள்ளே தள்ளுப்படும் என்று யாரும் யோசிக்கலையே. எல்லா பக்க காரணங்களும் இருக்குது. அது வடிவ ஆராயும் ஒரு ஆய்வை செய்யுங்க. எனக்கு வேறொரு அங்கிருந்த இந்தியா தமிழ் தெரிஞ்ச வந்தவர் தான் இதில் என்ன நெல் விதைச்சிருக்கிறோம், என்ன இதில் மோக் வந்த இடத்துல தான் சொன்ன இடத்துல தான் இந்தியாவிலேருந்து வந்தால்தான் சொன்ன தமிழ் தெரிஞ்சார். அப்போ என்னண்டு இதில் பாலம் வந்து கேட்ட இடத்துல தான் இது ஆராய வேண்டி வந்தது. அப்போ இதுக்கு உண்மையாகவே இந்த வாய்க்கால் இப்போ மூடப்பட்டிருக்குது. இன்றைக்கு அந்த வாய்க்கால் இருந்திருந்தா என்ன நடந்திருக்க வேண்டாம், அந்த பள்ளம் தோண்டப்பட்டிருந்தா அதுக்குள்ள அளவுகமாக ஓடி இருக்கும். என்ன நடந்துட்டா திசை மாறி ரோட்டு பக்கம் போய் வலிக்கிட்டோன்னதான் ஒரு சைட் அப்படியே கலண்டு போய் இளங்குமரன் சொல்லிக்கொண்ட இந்த பிரதேசத்தில் இப்போ கால்வாய் அமைக்கிறதுக்கு யாரும் தடை போடல. அதுக்கு சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கலாம், அதுக்கு தார்மீக ரீதியான பொறுப்பு இருக்கு மக்கள். அதனால வேண்டி நாங்கள் பேசுறதுக்கு இருக்கிறோம். கடற்படை வந்து இந்தியா மீனவர்கள் வந்து தங்களை தாக்கும் நோக்கில் ஏற்படுவதாக கடற்படை தெரிவித்திருக்கிறார். நாங்கள் இன்றைக்கு இந்த கடற்படை சம்பந்தமாகவும் இந்திய மீனவர்களுடைய வருகை சம்பந்தமாகவும் நாங்கள் கடற்படையினருடன் இது சம்பந்தமாக கேட்டோம். அவர்கள் கேட்கின்ற பொழுது அவர்கள் கூறுகின்ற விடயம்தான், இதற்கு முன்னர் வந்து இந்திய கடற்படையினர் அல்லது இந்திய படகுகளில் வருகின்ற இந்திய மீனவர்கள் இங்கு எங்களுடைய கடற்படையினரை கண்டவுடன் ஒரு சரணடைகின்ற போக்கு அல்லது கீழ்ப்படுகின்ற போக்கு இதனால் வரைக்கும் கடைபிடிக்கப்பட்டது. ஆனால் இப்போது அவர்கள் வருவதே அதாவது எங்களுடைய கடற்படையினோடு மோதுகின்ற வன்முறை ரீதியாக செய்யப்படுகின்ற நோக்கத்தோடு வருகின்றார்கள். அது மாத்திரமல்ல, அவர்களுடைய பிரமாண்டமான படகுகள் அதில் அவர்கள் முற்றாக மறைத்திருக்கின்றார்கள். அதில் ஏறுவதற்கு கூட முடியாத ஒரு நிலைமை இருக்கின்றது. அது மாத்திரமல்ல, எங்களுடைய ஒரு டோராவில் சென்று அவர்களை கைது செய்வதற்கான நடவடிக்கைகள், அவர்கள் நூற்றுக்கணக்கான படைகள் இந்த ஒரு டோராவை சூழ்ந்து கொண்டு அவர்கள் எங்களை கைது செய்கின்ற அளவுக்கு வந்திருக்கின்றார்கள் என்று இந்த கடற்படை அதிகாரி அவர்கள் இன்றைக்கு இந்த கிளிநொச்சி அபிவிருத்தி குழு கூட்டத்திலே தெரிவித்தார். அவ்வாறு தெரிவிக்கின்ற போது எங்களுக்கு ஒரு விடயம் தெரிய வருகின்றது. வேறு எதுமல்ல, இதற்கு எதிராக ஆணித்தரமான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்பதுதான் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி கூறுகின்றது ஒன்று. அதே போன்று நாங்கள் மீண்டும் மீண்டும் இதை இந்திய அதிகாரிகளுக்கு, இந்திய தூதுவர்களுக்கு நாங்கள் மீண்டும் மீண்டும் அழுத்தி கூறுகின்றோம், இதை தெளிவாக கூறுகின்றோம். நீங்கள் கொள்ளை அடிக்கின்ற பணம் என்பது லேசான பணம் அல்ல. அண்மையில் எங்களுடைய ஒரு படகு, பெரிய படகு ஒன்று கடலுக்கு சென்று மீன் பிடித்து வந்த போது நான் கேட்டேன், உங்களுடைய இன்றைய லாபம் எவ்வளவு? அவர் சொல்ல, இன்றைய லாபம் ஐயா எங்களுக்கு 5 லட்சம் ரூபாய். பெரிய படகு, எங்களுடைய பெரிய படகு. ஆனால் இப்ப இந்திய வருகைக்கு பிறகு எத்தனை லாபம்னு கேட்ட 80,000 ரூபாய். அப்படியானால் எங்களுடைய படகிலே சென்று மீன்களை பிடித்து 5 லட்சம் ரூபாய் வருமானமாக தேட முடியுமாக இருந்தால், ஆயிரக்கணக்கான இந்திய தமிழ்நாட்டு படகுகள் வந்து எத்தனை கோடி கொண்டு செல்லுகின்றார்கள் என்பதை நினைத்து பார்க்க. அதனால் இப்பொழுது இந்தியா எங்களுக்கு உதவி செய்கின்றது, இந்தியா எங்களுக்கு நிவாரணம் செய்கின்றது. இதுக்கெல்லாம் நான் தேங்க்யூ வெரி மச், நன்றின்னு சொல்றேன். ஆனா அதே நேரத்துல இந்த கொள்ளை என்பது இது பக்தா கொள்ளை, மகா கொள்ளை என்பதையும் இந்தியாவுக்கு புரிய வைக்க வேண்டும். அதனால வேண்டி அந்த புரிய வைக்கின்ற போது எங்களுக்கு ஒரு உண்மை தெரிய வருகின்றது. இந்தியாவிலும் விசேடமாக அங்கிருக்கின்ற இந்த கடல் கொள்ளைகளில் ஈடுபடுகின்ற இந்திய தமிழ்நாட்டு மீனவர்களிடம் இருக்கின்ற மாப்பியாக்கள் இருக்கின்றார் ஒரு சிலர். அந்த மாப்பியாக்களுடைய தாளத்துக்கு ஏற்ப ஆடுகின்ற
அவர்களுக்கு கூலி வேலை செய்கின்ற ஆட்கள் இருக்கின்றார்கள். அவர்களுடைய செயற்பாடே இதன் காரணமாக இருக்கின்றது. இருந்த போதிலும் கூட நாங்கள் இவைகள் சம்பந்தமாக மீண்டும் மீண்டும் எங்களுடைய பாதுகாப்பு சம்பந்தமாக உயர் அதிகாரிகளோடு பேசி முடிவினை எடுப்போம் என்று நாங்கள் கூறிக்கொள்கிறோம். ஜனாதிபதியின் இயலாமை தொடர்பில் கேள்வி எழுப்பிய நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவுக்கும் அரசாங்கத்திற்கும் ஆதரவு தெரிவிக்கும் இளைஞர் ஒருவருக்கும் இடையில் ஏற்பட்ட கருத்து முரண்பாடு காரணமாக பதற்ற நிலை ஏற்பட்டுள்ளது. அனர்த்தங்களால் பாதிக்கப்பட்ட மக்கள் தங்க வைக்கப்பட்டுள்ள தங்குமிடம் ஒன்றிற்கு நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச சென்றிருந்த நிலையில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. இதன்போது அங்கிருந்த மக்களிடம் நாமல் ராஜபக்ச பிரச்சினைகள் தொடர்பில் கலந்துரையாடியுள்ளார். இச்சந்தர்ப்பத்தில் மக்கள் தங்களுக்கு காணி வழங்கப்படவில்லை, பெரும் அசௌகரியங்களை எதிர்கொள்வதாக தெரிவித்துள்ளனர். அப்போது உரையாற்றிய நாமல் ராஜபக்ச அது தொடர்பில் ஜனாதிபதியை தீர்மானம் எடுக்கக்கூடியவர் என்று குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் பொறுப்புக்குரிய ஜனாதிபதியே இதனை செய்ய வேண்டும், அவரின் இயலாமையே இதற்கு காரணம் என்று அவர் தெரிவித்தார். இதனை கேட்டுக் கொண்டிருந்த இளைஞர் ஒருவர் நாமலின் வாதத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து கருத்து வெளியிட்ட நிலையில் குறித்த இடத்தில் பதற்றமான சூழல் ஏற்பட்டுள்ளது. இதனையடுத்து நாமல் ராஜபக்ச குறித்த இளைஞரிடம் விவரங்களை தெளிவுபடுத்தியதுடன் சுமூகமாக கலந்துரையாடலில் ஈடுபட்டதால் பிரச்சினை தீர்க்கப்பட்டுள்ளது. கிளிநொச்சி மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் பங்கெடுத்திருந்த நிலையில் தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் கைது செய்யப்பட்டுள்ளார். கண்டாவளை பிரதேச செயலா பிரிவில் உள்ள பரந்தன் இந்து மகா வித்தியாலய இடைத்தங்கள் முகாமில் கடமையிலிருந்து கிராம அலுவலரை தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் பொதுமக்கள் முன் தாக்கியமை தொடர்பிலேயே கைது முன்னெடுக்கப்பட்டுள்ளது. வெள்ள அனர்த்தம் காரணமாக பாதிக்கப்பட்ட இடம்பெயர்ந்து மக்கள் தங்கியிருந்த பரந்தன் இந்து மகா வித்தியாலயத்தில் சமைத்த உணவுப் பொதிகளுடன் வருகை தந்திருந்த நாடாளுமன்ற உறுப்பினர் அவற்றை மக்களுக்கு வழங்கப் போவதாக தெரிவித்திருந்தார். ஆனால் பிரதேச செயலாளர் மற்றும் பொது சுகாதார பரிசோதகர்களின் பணிப்புக்கமைய வெளியிலிருந்து சமைத்த உணவுகள் கொண்டு வந்து வழங்குவதனை தவிர்க்குமாறும் அவ்வாறு வழங்குவதாக இருப்பினும் உரிய சுகாதார முறைப்படி இருக்க வேண்டும் என்பதனை உறுதிப்படுத்த வேண்டும் என்பதனையும் கிராம சேவையாளர் தெரிவித்திருந்தார். இந்நிலையில் கோபமடைந்த நாடாளுமன்ற உறுப்பினர் தன் மீது தாக்குதல் நடத்தியதாக தெரிவித்து கிளிநொச்சி காவல் நிலையத்தில் கிராம அலுவலர் முறைப்பாடு பதிவு செய்திருந்தார். அதன் தொடர்ச்சியாக நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட நிலையில் பின்னர் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார். தமிழீழ விடுதலை புலிகளுக்கும் இலங்கை அரசாங்கத்திற்கும் இடையிலான சமாதான உடன்படிக்கையின் சித்தாந்தங்களை உள்ளடக்கிய நூல் ஒன்று வெளியிட்டு வைக்கப்பட்டுள்ளது. இலங்கையின் சமாதான செயல்முறை ஒரு ஆழமான பார்வை, த ஸ்ரீலங்கா பீஸ் ப்ராசஸ் அண்ட் இன்சைட் வியூ என்ற நூல் பேராசிரியர் ஜிஎல் பீரிஸினால் எழுதப்பட்டு வெளியாகியுள்ளது. தாய்லாந்து மற்றும் கம்போடியா, காசா பகுதி மற்றும் உக்ரைன் மோதல்கள் தொடர்பில் சமாதான முயற்சிகளை உலகம் உன்னிப்பாக கவனித்து வரும் நேரத்தில் பேராசிரியர் ஜிஎல் பீரிஸ் எழுதிய இந்த நூல் வெளிவந்துள்ளது. 30 ஆண்டுகால கொடூரமான போர் முடிவுக்கு வரும் என்ற பரவலான சர்வதேச எதிர்பார்ப்புக்கு மத்தியில் 2022 ஆண்டு செப்டம்பர் 16 தாய்லாந்தில் தொடங்கிய அமைதி செயல்முறையின் அறிவார்ந்த சந்தர்ப்பங்களை நூல் உள்வாங்கியுள்ளதாக வெளியீட்டாளர்கள் தெரிவித்துள்ளனர். இந்த அமைதி பேச்சுவார்த்தையின் லட்சியமும் முயற்சியின் சின்னங்களும் உலகளாவிய கவனத்தை ஈர்த்தன. மேலும் பல தசாப்தங்களாக நடைபெற்ற போர் தோல்வியடைந்த சந்தர்ப்பங்களில் உரையாடல் வெற்றி பெற முடியும் என்ற நம்பிக்கையையும் இன மோதல்களை பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காண்பதற்கான படிப்பினைகளை வழங்கக்கூடும் என்பதையும் சுட்டிக்காட்டியுள்ளது. சமகால உலக தலைவர்கள் பேச்சுவார்த்தை மூலம் ஆயுத மோதலை முடிவுக்கு கொண்டு வருவதில் உள்ள சிக்கல்களை புரிந்து கொண்டுள்ள நிலையில் இலங்கையின் சமாதான செயல்முறை ஒரு ஆழமான பார்வை என்பது அமைதி செயல்முறைகளின் சாத்தியக்கூறுகள் மற்றும் பலவீனம் மற்றும் வழியில் ஏற்படும் தவறான நடவடிக்கைகளின் அபாயங்கள் பற்றி சரியான நேரத்தில் நினைவூட்டலை வழங்கியுள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளான ஜெர்மனி மற்றும் லக்சம்பர்க் ஆகியவற்றிலிருந்து 5 லட்சம் யூரோக்கள் மதிப்புள்ள பேரிடர் நிவாரணப் பொருட்கள் ஏற்றிய சிறப்பு சரக்கு விமானம் இன்று காலை இலங்கைக்கு வருகை தந்துள்ளது. கூடாரங்கள், சமையலறை பாத்திரங்கள், மெத்தைகள் மற்றும் நீர் சுத்திகரிப்பு உபகரணங்கள் உள்ளிட்ட பேரிடர் நிவாரணப் பொருட்களின் பெரிய தொகுதியை விமானம் ஏற்றி வந்துள்ளது. போயிங் 747-400 சரக்கு விமானம் இன்று அதிகாலை 4:30 மணிக்கு ஜெர்மனியின் லீஜிலிருந்து ஹட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்தது. இலங்கைக்கான ஜெர்மன் துணை தூதர் சாரா ஹாசல்பாத், ஐரோப்பிய ஒன்றியத்தின் பியர் டிரிபன் மற்றும் இடர் முகாமைத்துவ மத்திய நிலையத்தின் அதிகாரிகள் குழுவும் இந்த பொருட்களை பெறுவதற்காக ஹட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு சென்றுள்ளனர். தையிட்டை திஸ்ஸ விகாரையின் விகாராதிபதி ஜின்தோட்டை நந்தாராம தேரருக்கு பௌத்த கட்டமைப்பின் உயரிய அதிகாரங்களை வழங்கும் நிகழ்வு அரசு மற்றும் எதிர்க்கட்சியின் இணை தலைமையில் இடம்பெற உள்ளது. பௌத்த மரபுகளின் அடிப்படையில் இலங்கையின் மாபெரும் வம்சங்களில் ஒன்றாக அறியப்படும் அமரபுர ஸ்ரீ கல்யாண வம்ச குழுவின் வட இலங்கை தலைமை சங்க நாயகராக தையிட்டை திஸ்ஸ விகாரையின் விகாராதிபதி தெரிவாகியுள்ளார். அவரிடம் அதிகாரங்களை கையளிக்கும் நிகழ்வு கொழும்பில் எதிர்வரும் 21ஆம் தேதி இடம்பெற உள்ளது. எதிர்க்கட்சி தலைவர் சஜித், புத்த சாசன, சமய மற்றும் கலாச்சார அமைச்சர் சுனில் செனவி
ரவி ஆகியோர் இந்த நிகழ்வுக்கு இணைத்தலைமை வழங்க உள்ளனர். தையிட்டு திசவிகாரை அமைக்கப்பட்டுள்ள காணிகளின் உரிமையாளர்கள் தமது காணிகளை தம்மிடம் மீள வழங்க வேண்டும் என்று தொடர்ச்சியாக வலியுறுத்தி வருகின்றனர். இந்த விடயத்திற்கு விரைவில் தீர்வு வழங்கப்படும் என்று அரசாங்கம் கூறுகின்ற போதிலும் காணிகளின் உரிமையாளர்கள் தொடர்ச்சியாக ஏமாற்றப்பட்டு வருகின்றனர். இவ்வாறான நிலையிலேயே திசவிகாரையின் விகாராதிபதிக்கு அதிகாரங்கள் வழங்கப்படுகின்றன. அத்துடன் அரசும் பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தியும் பல்வேறு விடயங்களில் முரண்படுகின்ற போதிலும் தமிழர்களின் காணிகள் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ள சர்ச்சையான பின்னணிகளை கொண்ட விடயத்தில் ஓரணியில் இணைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. அண்மையில் ஏற்பட்ட டிட்பா புயலினால் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக தங்கள் வீடுகளை விட்டு வீதியோரத்தில் பீடியாப்பா மக்கள் வசித்து வருகின்ற அவல நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். சுமார் 17 குடும்பங்களை இவ்வாறு தற்காலிகமாக எதுவித அடிப்படை வசதியுமின்றி வசித்து வருகின்றனர். 1975ஆம் ஆண்டு கொண்டுவரப்பட்ட திட்டத்தின் கீழ் குறித்த கிராமம் உருவாக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் அண்மையில் இடம்பெற்ற அனர்த்தத்தால் குறித்த கிராமமே நீரில் மூழ்கியதுடன் மக்களின் உடைமைகள் எல்லாம் நீரில் அடித்துச் செல்லப்பட்டுள்ளது. மேலும் வீடுகள் முற்றாக சேதமடைந்துள்ளதுடன் வயல்கள் தோட்டங்கள் முழுமையாக அழிவடைந்துள்ளதுடன் கால்நடைகளும் இறந்துள்ளன. இந்நிலையில் இவ்வாறான வெள்ள அனர்த்தத்தால் தொடர்ந்தும் தமது உயிரையும் உடமையையும் பாதுகாக்க முடியாதுள்ளதாக தெரிவித்த இம்மக்கள் தங்களிற்கு வேறு ஒரு பாதுகாப்பான இடத்தில் காணியினை தந்து உதவுமாறு வேண்டுகின்றனர். இந்நிலையில் கடந்த மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தில் குறித்த கிராம மக்களுக்கு பாதுகாப்பான ஒரு இடத்தில் குடியமர்த்துவதற்கு ஏற்ற வகையில் இடத்தினை தெரிவு செய்யுமாறு தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. எங்களோட பிள்ளைகளெல்லாம் கிளாஸ் ஒன்றுமே இல்லை. ஸ்கூல் இவ்வளோ தூரத்துல இருந்து கிளாஸுக்கு அனுப்புறதுக்கு எங்களுக்கு வசதியும் இல்லை. தூரம் இந்தபடியாக போய் வரையில எங்களோட பிள்ளைகளெல்லாம் வீட்டு படிப்பு ஸ்கூல் படிப்போடையும் தான் அந்த ஓஎல் எல்லாம் பாஸ் பண்ணி இப்போ ஏஎல் படித்து கொண்டிருக்கிறாங்க. 2 பிள்ளைகள் இங்கே படிக்கிறாங்க. இது வரைக்கும் எங்களுக்கு ஒவ்வொரு வருஷமும் எங்களுக்கு இப்படி வெள்ளம் வர இதுதான் வந்தாலும் இந்த முறை பாதிப்பு மாதிரி எங்களுக்கு ஒரு காலமும் வரல. வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு எல்லாருக்கும் அழிஞ்சு போச்சு. எங்களுக்கு வாழ்வாதாரம் ஒன்றும் இல்லை. இதில் இந்த ஊரில் குடியிருக்க இல்லாதது. வேறொரு இடத்துல எங்களுக்கு வீடுகள் அதில் தான் கட்டித்தரணும். வீடியாப்பம் வெள்ளம் வந்து மூட்டினது. எங்களை வீடுகளோட உடைமைகள் எல்லாம் அழிஞ்சு போச்சு. வீட்டோட போயிட்டு சில வீடுகள் 30 அடி மட்டத்தோட போயிட்டு ஜனங்கள் பெரிய கஷ்டத்துக்கு இருக்கிறோம். ஜன்னல்கள் திறப்பட்டுது. அப்ப எல்லாமே அரைவாசி சாமான்கள்லாம் வெளியில போயிட்டுது. வருங்காலத்துல இன்னும் எப்படி தண்ணி பிடிக்கும் அப்படின்றது எங்களுக்கு தெரியாது. இருக்கையிலுமோ அது தெரியாது. வீடு வாசல்கள் வெளியிடங்கள்ல இந்த இடத்தை விட்டு வெளியிடங்கள்ல கட்டித்தாரோம் அப்படின்ட்டு சொல்லி இருக்கிறாங்க. என்ன மாதிரின்னு எனக்கு தெரியாது. அப்பாக்கள் பெரியாக்களுக்கு தானே தெரியும். மற்றபடி இங்க இனி என்ன செய்யறேன்னு தெரியல. ஆனா 17 குடும்பங்களும் ஃபுல்லாவே பாய்ச்சிருக்காங்க. சில பேர் வீடுகள் முற்றாவே அப்படியே போயிட்டுது தண்ணியோட தண்ணியாவே. பின்னுக்கு அங்க இருக்கிறாங்க அந்த வீடுகள் எல்லாம். எங்க சில பேர கூரைகள் போயிருக்குது. சில பேர்ட்ட எங்களை விட்டு கோழிகள் எல்லாரையுமே கோழி நாய் அந்த ஆடுகள்ல 4 ஆடு ஏதோ செத்துட்டுது. மற்றபடி மற்றதை காப்பாத்தி எடுத்துட்டாங்க. மற்றது மாடுகளை ஒரு மாதிரி கழுத்துல தண்ணியில நின்றுச்சுது. நாங்க ஒரு மாதிரி காப்பாத்தி அதை எடுத்துட்டோம். தண்ணியில வந்து நீந்தி அப்பாக்கள் வந்து எடுத்துட்டு போயிட்டாங்க. மற்றபடி இதுக்கு மேல என்னது சொல்றது எனக்கு தான் தெரியல. படிக்கிற பிள்ளைகளோட புத்தகங்கள் முழுமையா அப்படியே இல்லாம போயிட்டு ஒன்றுமே இல்லை. இந்த எல்லாம் தூக்கி அங்கால வீசிட்டோம். நீ என்ன செய்யறது? புதுசா இனி அரசாங்கம் புத்தகங்கள் தருவாங்க. கொப்பிகள் அதுகள் தந்தவங்க தான். தந்தவங்க எல்லாம் உதவிகள் செஞ்சவங்க. செய்யலன்ட்டு இல்லை, செஞ்சாங்க. ஆனா கொப்பி புத்தகம் ஒருத்தரையுமே எடுக்கல. அது எல்லாமே தண்ணியோட தண்ணியாவே போயிட்டுது, ஊறிட்டுது. அது என்னன்ட்டு திருப்பி பாவிக்கிறது? அது அப்படியே கிடக்குது. எல்லாம் அப்படியே வீசியாச்சு, ஒண்ணுமே செய்யலாது.